பிரதமர் வருகின்ற பொழுது பெரியாருடைய படத்தை வந்து நீங்கள் நீக்கிறீங்க. ஈவேரா அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நிச்சயமாக எந்த காலத்திலையும் அந்த கருத்து ஒத்துப்போகாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. பிஜேபி ஏற்பாடு செய்கின்ற கூட்டம் என்பதனால் புகைப்படத்தை நீக்கி வேற வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பிரதமருடைய பேர் வந்து பயன்படுத்தினா நமக்கு வாக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிமுக வந்து மோடி அவர்களுடைய புகைப்படத்தை நீக்கினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏன் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிற பெயரை பயன்படுத்த மாட்டேன்றாரு பிரதமர்? பதில் சொன்னா என்னுடைய பதவி போயிடும். நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீட் ஒழிப்புன்றது திமுக பிரச்சனை மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. நீட் கொண்டு வரணும் அப்படின்றது காந்தி செல்வன் என்கின்ற திமுகவினுடைய MOS பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த ஒரு மசோதா தான் இன்னைக்கு அமலில் இருக்கக்கூடிய நீட் மசோதா. விமன் சேஃப்டி அப்படிங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. விளாத்திக்குளமில் நடந்த பிரச்சனையும் அந்த காவல்துறையில் போய் அந்த அம்மா புகார் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பொண்ணு யார் கூடயாச்சும் ஓடி போயிருப்பாங்க. க்ரூட் ஆயிலை எங்கேருந்து வாங்கணும் அப்படின்றத அமெரிக்கா வந்து முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஒரு சுப்ரீம் பவர் ஆர் சூப்பர் பவர் ஆகிற வரைக்கும் சில காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் குளோபல் டிப்ளமசியில் யதார்த்தம். 2014 5000 பேரல் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1,80,00,000 பேரல் வாங்குறாங்க. அப்போ ஏன் வாங்கல ரஷ்யா கிட்ட? இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் நம்ம எல்லார்கிட்டையும் ஆளுமையாக இருந்த அரசாங்கம்னா ஏன் வெறும் 5000 பேரல் வாங்கினாங்க? சிபிஐ வழக்கு காட்டி மிரட்டிட்டு தாவேக்காவை வந்து கூட்டணிக்கு அழைக்கிறீங்களா? வணக்கம். ஒன்னிந்தியாவின் ஜென்சி டாக் ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது ஏன் ஜென்சி அப்படிங்கிற பேர் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போது 5,67,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் 29 வயதுக்கு உட்பட்ட ஜென்சி அப்படிங்கிற தலைமுறை தான். இந்த தலைமுறை எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும் அப்படிங்கிறது எந்த கட்சிக்குமே தெரியாது. அதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு முந்தைய தலைமுறை எதற்காக ஓட்டு போட்டார்கள் அப்படிங்கிறது அந்த தொகுதியோ வார்டு லெவல்லையோ கூட கணிக்க முடிகிற அரசியல் கட்சிகளால் நீங்கள் எந்த பக்கம் போவீங்க அப்படிங்கிறத கணிக்க முடியாது. அதனால தான் உங்கள் மனசில் என்ன இருக்குது, உங்களை எப்படி கவர்றது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சியுமே முனைப்போடு செயல்பட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் அரசியல் பக்குவத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அருமையான பிளாட்ஃபார்மை இந்த ஒன்னிந்தியா தமிழ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க விரும்புது. ஏன்னா தமிழ் ஆன்லைன் ஊடகத்துறையில் மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்டது ஒன்னிந்தியா தமிழ், நீண்ட பாரம்பரியம் கொண்டது. அதனால் எங்களுக்கு அந்த கடமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வரக்கூடிய விருந்தினர்களிடம் என்ன மாதிரியான கேள்விகளையும் கேட்கலாம். அதற்கான முழு சுதந்திரமும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த கேள்விகளை நீங்கள் அடுக்கடுக்காக கேட்கலாம், உங்கள் மனதில் இருப்பதை கேட்கலாம். அதற்கான முழு சுதந்திரத்தையும் ஒன்னிந்தியா தமிழ் உங்களுக்கு வழங்குகிறது. இதற்காக அரசியல் பிரபலங்களை நாங்கள் உங்கள் முன்பாக வரவழைத்திருக்கிறோம். உங்களது கருத்துக்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் கேள்விகளை கேளுங்கள். உங்களுடைய அரசியல் ஞானம் எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகமும் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. த ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல் அமர்வில் நம்ம கூட இணைந்திருக்கிறவர் பாஜகவினுடைய மாநில இளைஞரணி தலைவர் திரு SG சூர்யா அவர்கள். SG சூர்யா அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு இங்கே இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினர்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாஜகவில் தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறை தலைவர்களில் முதன்மையானவர் SG சூர்யா அப்படின்னு சொல்லலாம். சார் கிட்ட உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம் சார், நீங்கள் டேக்கர் பண்ணிக்கலாம் சார். என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி வந்து பார்த்திங்கன்னா 2021 சுமார் 505 வாக்குறுதி சொல்லி தான் தேர்தலை சந்தித்தாங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிற சில திட்டங்களை பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் செய்யணும் அப்படின்றாங்க. ஏன் இது வந்து அவங்களுக்கு முதல்ல தெரியாதா? 2021 வரும்போதே இதெல்லாம் வந்து மத்திய யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லாமல், ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பாஜக செய்ய விடாமல் பண்ணுது எங்களை அப்படின்ட்டு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது வந்து மக்கள்கிட்ட வந்து தவறிலான புரிதலை கொண்டு போகிறாங்க திமுகன்னு என் பார்வையில் தெரியுது. இந்த தேர்தல் வாக்குறுதி ரொம்ப அதிகமாக இப்போ நம்ம விவாதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, 2021 மிக குறைந்தபட்ச வித்தியாசம்தான். இப்போ இன்றைக்கி வந்து அதிமுக வந்து பெருசாக பலம் இருக்குது பலம் இல்லை அப்படின்றத தாண்டி 1,80,000 வாக்குகளில் 39 தொகுதியினுடைய முடிவு மாறுச்சு. உதாரணமாக டிநகர் தொகுதி எடுத்துட்டிங்கன்னா 137 வாக்குகள் தான் வித்தியாசம். தென்காசி தொகுதி எடுத்துட்டிங்கன்னா 380 வாக்குகள். அதே மாதிரி இங்கே நெய்வேலி தொகுதி எடுத்துட்டிங்கன்னா பாமக ஜெகன் ஒருத்தர் நின்னார், 750 வாக்குகள் வித்தியாசம்.
இந்த மாதிரி நாங்கள் தோல்வி அடைந்த தொகுதிகள் 30 தொகுதிகளினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1,80,000 வாக்குகள். அந்த வித்தியாசத்திற்கு மிக முக்கிய காரணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய சில வாக்குறுதிகள் திமுக கொடுத்து அவர்களை மக்கள் நம்பியது. இந்த 1000 ரூபாய் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது, அது அடுத்த மாதத்திலிருந்தே வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த பரப்புரையெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ தேர்தல் பரப்புரை செய்யும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த மாதத்திலிருந்து 2,50,00,000 பெண்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நிறைய பேர் வாக்களித்தாங்க. முதல் ஏமாற்றுதல் என்னென்னு பார்த்திங்கன்னா 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னது 1,31,000 பேருக்கு தான் கொடுக்கப்படுது. இப்போ சமீபத்தில் ஒரு 9 லட்சம் சேர்த்துருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா 1 கோடியே 10 லட்சம் பெண்களுக்கு அந்த உரிமையானது மறுக்கப்படுது. இரண்டாவது, அடுத்த மாதத்துலேருந்தே கொடுக்குறோம் அப்படின்னு பொருள் என்னப்படுதுன்னா மே 2021 முதல்வராக பொறுப்பேற்கிறார். அப்போ ஜூன் 2021 கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்கப்பட்டது செப்டம்பர் 2023. அப்போ ஒரு 28 மாதங்கள் அது தள்ளி போயிருக்கு. 29வது மாதத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. இது முதல் வாக்குறுதி அவர்கள் செய்த, அதாவது வாக்குறுதி நிறைவேற்றுமோம் என்று சொல்லி நிறைவேற்றாத ஒரு வாக்குறுதி. இன்னொன்று முக்கியமாக 2-3 விஷயங்கள் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் சிலிண்டர் மானியம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் நிதியமைச்சராக இருக்கும்போதே பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது இது மத்திய அரசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். அது ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு வாதம். ஏனென்றால் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை இவங்க கொடுக்க முடியாது. அது மத்திய அரசோ இல்லை பிஜேபி கட்சியோ கொடுத்துருந்தா ஓகே. இவங்க சொல்லிவிட்டு மத்திய அரசு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். குறிப்பாக அந்த 505 வாக்குறுதிகள் புத்தகம் இருக்குது, என் காரில் கூட இருக்குது. அந்த புக்கு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை கோ த்ரூ பண்ணணும். அதில் 505வது வாக்குறுதி முடிந்த உடனே 3 பத்திகள் இருக்கின்றன. அந்த 3 பத்தியில் எனக்கு சரியான வாக்கியங்கள் நினைவில், ஆனால் பொருள் நினைவு இருக்குது. நான் சொல்கிறேன், இவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரலாம். ஏனென்றால் நிறைய பணம் தேவைப்படுது இந்த 505 வாக்குறுதிகளை முடிப்பதற்கு. அதை எப்படி நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீக்கேஜஸை ஸ்டாப் பண்ணுறோம். உதாரணமாக இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2022 முழு பட்ஜெட்டு ப்ரெசென்ட் பண்ண உடனே ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுக்குறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா 3 விஷயத்தை நான் நிதியமைச்சராக மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். முதல் விஷயம், டாஸ்மாக் வருமானம் 50% பில்ஃப்ரேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் இருக்கிறாங்க இல்லையா, அதில் நிறைய கணக்கில் வராத சரக்குகள் விற்கப்படுது. அதுதான் அவர் சொல்கிறார். பில்ஃப்ரேஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா லீக்கேஜ் ஆகிறது. 50% இதில் வருவாய் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறார். 50%னா என்ன அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியணும்னா, கடந்த நிதியாண்டில் 55,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமாக டேக்ஸ் தமிழ்நாடு அரசுக்கு. அப்போ அதில் 50% நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 கோடி ரூபாய் கள்ள சந்தையில் அரசாங்க கஜானாவுக்கு வராமல் மது விற்பனையில் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இது அரசாங்கம் ஆளுங்கட்சியினர், அதில் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, பத்திரப்பதிவுத்துறையில் 100% லாஸ் இருக்குதுன்னு சொல்கிறார். இது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஏனென்றால் கடந்த நிதியாண்டில் பத்திரப்பதிவுத்துறைக்கு தமிழக அரசிற்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் 1 லட்சம் கோடி ரூபாய். அதில் 100% லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். 100% லாஸ்னால் 1 லட்சம் கோடி ரூபாய் லாஸ் இருக்குது கடந்த நிதியாண்டுப்படி. இது அவங்க நிதியமைச்சர் சொன்ன கணக்கே தான். பத்திரப்பதிவுத்துறையில் எப்படி லாஸ் வரும்னா, போலி பத்திரங்கள் தயாரிப்பது, வேல்யூவேஷனை கம்மியாக போடுறது, இது போன்று செய்து அங்கே நடுவில் இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்தினரும் அரசியல்வாதிகளும் பெறுகின்ற கையூட்டின் மூலமாக 1 லட்சம் கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுகின்றது. மூன்றாவது, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இந்த குவாரிலாம் ரன் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கனிம வளத்தை குத்தகைக்கு விடுவதால் வரக்கூடிய வருமானம் 2021ஆம் ஆண்டு வெறும் 845 கோடி ரூபாய் தமிழக அரசினுடைய வருமானம். பிடிஆர் தியாகராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, சரியான முறையில் இந்த கனிம வளங்கள் அனைத்தும் குத்தகைக்கு விடப்பட்டால் குறைந்தபட்சம் ஆயிரக்கணக்கான கோடிகளில் நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த 505 வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு அந்த தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிதி ஆதாரத்தை இது போன்ற விஷயங்களில் சரி செய்து வருவாயை பெருக்கி நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துலையுமே அந்த முழு புத்தகத்தில் மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து இவ்வளோ பணம் பெண்டிங்கில் இருக்குது, அதனால் நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் போகலாம் அப்படின்ற வாக்கியங்களோ இல்லை குறிப்பிட்ட வாக்குறுதிகளை மென்ஷன் பண்ணி இதற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தால் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. அதனால் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னேன்,
எந்தெந்த வாக்குறுதிகளை மத்திய அரசாங்கத்தினால் உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றொன்றுக்கு பதில் சொல்கிறோம். இது ஏன் மத்திய அரசு நிறைவேற்றலை, இதற்கு ஏன் தடையாக இருக்கிறார்கள் அப்படின்றதுனால இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது கிடையாது. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகமும் என்னுடைய காரில் வச்சுருக்கேன். 505 வாக்குறுதிகளில் எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போது 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டாங்க. திமுக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு டிக் போட்டாங்க. ஆனால் 28 மாதமாக கொடுக்காமல் வெறும் 32 மாதங்கள் மட்டும் கொடுப்பதால் அந்த வாக்குறுதி பாதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாக எங்கள் கணக்கு, அவர்கள் கணக்கு முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி. அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் மிகச்சரியான முறையில் 505 எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா வெறும் 80 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு, விச் இஸ் 12%. ஓகே, நெக்ஸ்ட். அண்ணா வணக்கம். எனக்கு வந்து 2 கேள்வி இருக்குண்ணா. முதல் கேள்வி என்னென்னா, டிஎம்கே இருந்துக்கிட்டு தொடர்ந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க பாஜக மேலே. என்னென்னா, பாஜக எந்தெந்த மாநிலங்கள்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கூட்டணி கட்சிகளை வந்து அழித்து ஆக்கிரமிச்சு அவங்க வந்து மேலுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ பீகாரில் வந்து முதலமைச்சரை வந்து இந்த மாதிரி பதவி விலகிட்டாங்க, அதுக்கும் வந்து இதுதான் காரணம். இல்லைனா இப்போது ஒருவேளை பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ? இன்னொன்று, இந்த இளைஞர்களை இப்போ அதிகமாக பாதிக்கிறது வந்து இந்த போதைப்பொருள். இந்த போதைப் பொருளை பற்றி கேட்டால் டிஎம்கே இருந்துக்கிட்டு தொடர்ந்து இது வந்து மத்திய அரசு தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும், மாநில அரசால் இது எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு வந்து தொடர்ந்து சொல்கிறாங்க கேட்டால். ஸோ அதுக்கும் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி. மகாராஷ்டிராலையும் பீகார் உதாரணமாக எடுத்துக்கலாம். 1990களில் நிதிஷ்குமார் அவர்கள் இருந்த கட்சியின் பேர் சமதா கட்சியின் பேர், சமதா பார்ட்டி. அதுக்கப்புறம் தான் அது ஜேடியூவாக உருமாறுகிறது. அந்த காலகட்டங்களில் சமதா கட்சியோட பிஜேபி தான் பெரிய கட்சியாக இருந்தது. 90களிலே நான் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக 95 பீகார் தேர்தல்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வென்ற இடங்கள் சமதா கட்சி வென்ற இடங்களை விட ஜாஸ்தி. அப்போ வாஜ்பாய் அவர்கள் கூட்டணி ஆட்சி மத்தியில் நடத்திட்டு இருக்கும்போது 98லேருந்து 2004 வரைக்கும் நிதிஷ்குமார் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தார். வாஜ்பாய் அவர்கள் அத்வானி அவர்களோட மிக நெருங்கிய பழக்கம் கொண்டவராக இருந்தார். இன்னொன்று, பீகாரில் அவர் தான் வந்து மிகவும் பிரபலமான ஒரு அரசியல்வாதி. ஆனால் அவருடைய அரசியல் கட்சி பிரபலமான அரசியல் கட்சி கிடையாது, பிஜேபி தான் பெரிய கட்சி. அப்போ அந்த நல்லெண்ண அடிப்படையில் நாங்கள் பெரிய கட்சியாக இருந்தால் கூட அவர் வந்து அறியப்பட்ட முகமாக இருக்கிறதுனால அவரை முதலமைச்சராக ஆக்கினோம். நாங்கள் துணை முதலமைச்சராக தொடர்ந்துகிட்டே இருந்தோம். இப்போ இதில் என்ன விஷயம்னா, எல்லா கட்சியுமே கட்சி துவங்குவது எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு காலத்தில் ஆட்சிக்கு வரணும், நம்மளுடைய முதலமைச்சர் வரணும் அப்படின்றது தான் எண்ணம். இப்போ கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் கட்சி வந்து நீங்கள் வந்து வளர்க்கக்கூடாது, நீங்கள் வந்து அப்படியே ஸ்டாக்னேட்டாகி நின்றுடணும், மற்றவங்க பெரிய கட்சியாக இருக்கிறதுனால அவங்கள மீறி நீங்கள் வளரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அந்த அரசியல் சித்தாந்தத்திற்கே எதிரானது. அரசியல் கட்சின்றது நம்ம ஆரம்பித்து அரசியலில் ஈடுபடுறதே ஒரு காலத்தில் நம்ம கோட்டையை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஒப்பீடு செய்ய முடியாத ஒரு ஒப்பீடு. ஆனால் முதல்வர் அவர்கள் அவருடைய அரசியல் காரணங்களுக்காக சொல்கிறார். ஏனென்றால் இங்கே அந்த காலத்தில் போட்ட மாதிரி விதைகள் இங்கே போடப்படவில்லை. அது முதல் விஷயம். இரண்டாவது, இங்கே கடந்த எம்எல்ஏ தேர்தலே நாங்கள் 20 இடங்கள் தான் நின்னோம் 234. ஆனால் மகாராஷ்டிராவில் நான் சொன்ன மாதிரி 80களிலேருந்தே 117 இடம் நிற்கிறோம். அப்போ அங்கே பெரிய கட்சி, இங்கே சின்ன கட்சி. அதனால் எல்லா கட்சியும் வளரணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் அதற்கான சாத்தியம் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த தேர்தலையும் நாங்கள் குறைந்தபட்ச இடங்களில் தான் நிற்க போகிறோம். குறைந்தபட்ச இடங்களில் நிற்கும்போது இன்னொரு கட்சியை விழுங்குவது அப்படின்றதுக்கான வேலை இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அதை ஒட்டின கேள்வி தான் நான் கேட்டுறேன்னா, இப்போது குறைந்தபட்ச இடங்கள்னு சொல்கிறீங்க, லாஸ்ட் டைமே 20, அப்போது இப்போ ஆரம்பிக்கிறதே 35ன்னு சொல்கிறாங்க. அது என்ன வம்பில் மாட்டி விட்டுறது, அது வந்து பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணுறது. ஆனால் நிச்சயமாக இந்த தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா, ஏப்ரல் 11 அமித்ஷா அவர்கள் சென்னையில் வந்து பேட்டி கொடுத்தார். திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்றது தான் இலக்கு. அதுக்காக நீங்கள் ஏதாச்சும் தியாகம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா தியாகம் பண்ணுறதுக்கும் தயாரான நிலைமையில தான் இருக்கும். தேர்தல் கூட்டணின்னு வரும்போது ஏதாச்சும் ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் வேணும். ஒன்று நிறைய இடம் வாங்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி முடியலன்னா குறைந்த இடம் வாங்கினா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற தொகுதிகள். அது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான். அது வந்து எங்கள் தலைவர்கள் பார்த்துக்குவாங்க. என்ன தியாகம் பண்ண தயாராக இருக்கீங்க? தியாகம்னா என்ன தியாகம்னா, இப்போது இன்னும் புதிதாக இப்போ உதாரணமாக அமமுக வந்து வெளியே தான் இருந்தாங்க. இப்போ அவர்கள் வரும்போது என்ன ஆகுனா எங்களுக்கான இடங்கள் குறையும். ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 50ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு புது கட்சி வரும்போது அந்த 50 வந்து 45 ஆகும். அது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா அமமுகன்ற ஒரு கட்சினால் மட்டும் 21 தொகுதிகளை நாங்கள் இழந்தோம்.
போன தேர்தல் ஆமா 21 21 தொகுதிகள் இழந்தோம். அப்போ அந்த ஓட்டு சிதறல் என்பது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக புது கட்சிகள் வந்தால் எங்களுக்கான இடங்கள் குறைந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதுதான் தியாகம். தஞ்சு சொன்னா நீங்க நீங்க சொன்ன மாதிரி வேற 50 தியாகம் இல்லை. ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார். அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது 2 கோடி பேருக்கு, அது வருஷத்துக்கு 2 கோடி பேர் வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க. அதில் நீங்கள் எத்தனை கோடி பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்னொன்று வந்து தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் அருண்ராஜ் வந்து பேசினார். அவர் கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லும் போது கூட எங்களை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணல. ஆனால் சிபிஐ வழக்கை காட்டி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து டெல்லிக்கு போகிறாரு, தாவேகாவுடைய தலைவர் போகிறாரு. அப்போ வந்து நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, புதுசாக ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் அது தொகுதியை பொறுத்து பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த சிபிஐ வழக்கை காட்டி மிரட்டிட்டு நீங்கள் வந்து தாவேகாவை வந்து கூட்டணிக்கு அழைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொன்று, தாவேகாவை கூட்டணியில் அழைச்சாலும் பெரியாருடைய புகைப்படத்தை நீங்கள் வச்சுப்பீங்களா, அதை ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா இன்னொரு கேள்வி. பிரதமர் வருகின்ற பொழுது பெரியாருடைய படத்தை வந்து நீங்கள் நீக்கிறீங்க. அப்போது அதிமுகவோட தலைமையில் பாஜக இருக்கிறதா இல்லை பாஜகவுடைய தலைமையில் அதிமுக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி என்னோட கேள்வி. 15 லட்சம் மேட்ருக்கு 1000 தடவை பிரதமர் பேசுனதுக்கு வேர்டு பை வேர்டு தமிழில் இங்கிலீஷில் எல்லாம் பேசி நாங்கள் டிரான்ஸ்லேஷன் போட்டுட்டோம். அவர் சொன்ன கருத்து என்னென்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கருப்பு பணம் வெளிநாடுகளில் இருக்கின்றது அப்படின்றது அவருடைய கருத்து. எந்த ஒரு இடத்துலையோ இல்லை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி புத்தகத்திலையோ இல்லை ஒரு பிரிண்ட் வைஸாவோ இல்லை ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைத்தோ எந்த இடத்துலையுமே இவர்கள் சொன்னது போல் ஒரு வாக்குறுதியாக அந்த பாயிண்ட் சொல்லலை. அந்த பேச்சிலேயே கூட எல்லார் கணக்குலேயும் 15 லட்சம் போடுவோம் அப்படின்றது சொல்லலை. பலமுறை இதை தெளிவுபடுத்திட்டோம். அதனால் இதற்கான பதில் அதுதான், 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு. அது வந்து வாக்குறுதிகளில் சொன்னது. இப்போது முத்ரா கடன் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். இப்போ முத்ரா கடனுடைய தேவை எதனால் வந்ததுன்னா, 2014 வரைக்குமே இந்த நாட்டில் யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பேங்க்கில் போய் லோன் வாங்கணுன்னா ஷூரிட்டி இல்லாமல் லோன் வாங்க முடியாது. அதுதான் நிலைமை. அதனால் என்னாச்சுன்னா, கந்து வட்டி தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பலர் தொழில் முனைவர்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க நிறைய அதனால் பாதிக்கப்பட்டு மீட்டர் வட்டி அந்த வட்டி இந்த மாதிரிலாம் கொடுத்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க. அப்போ ஒரு தொழிலை புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கணுன்னா அதற்கு வந்து ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கடன் வாங்குவது அப்படின்ற ஒரு சிஸ்டமே நம்ம நாட்டில் இல்லாமல் இருந்தது. முத்ரா கடன் ஒன்று கொண்டு வந்ததுக்கான காரணம் 50,000 5 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். அது வந்து இப்போ 20 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஷூரிட்டி இல்லாமல் கடன் முதல்ல கொண்டு வந்தது நம்ம அரசாங்கம் தான். அந்த முத்ரா கடனில் தமிழகத்தில் இவ்வளோ கோடி பயனாளிகள், இந்தியாவில் இவ்வளோ கோடி பயனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐஎம் பெங்களூரில் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. சரிங்கண்ணா, எனக்கு அது ஓகே, அந்த புரிதல் எனக்கு ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு குறிப்பிட்டு இவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் கேட்குறது நீங்கள் புள்ளி விவரமாக எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. இங்கே இத்தனை பேர் இருக்குதுப்பா, இங்கே மித்தேல் வருது, ஹெராயின் வருது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இத்தனை புள்ளி விவரத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இத்தனை இளைஞர்களுக்கு இத்தனை கோடி பேருக்கு நாங்கள் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தோம், இத்தனை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தோம் அப்படிங்கிற, அப்போ ஐஐடியில் எத்தனை பேர் வேலைவாய்ப்பு கொடுத்தீங்க, ஐடியில் எத்தனை பேர் வேலைவாய்ப்பு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு ஃபிகர் எனக்கு சொல்ல தெரியல. பட் தமிழ்நாட்டில் பண்ணது சொல்கிறேன். ஒரே ஒரு உதாரணம், இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு. அதன் மூலமாக தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய பெகட்ரான் ஆகட்டும், ஹொசூரில் இருக்கக்கூடிய டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் ஆகட்டும், ஐஃபோன் உற்பத்திக்குன்னு இங்கே ஒரு ஃபுல் இக்கோ சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா கடந்த 7-8 ஆண்டுகளில். அது முழுக்க மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஐஃபோன் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த நிறுவனங்களில் 3 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள், 10 லட்சம் மறைமுக வேலைவாய்ப்புகள் இந்த அரசாங்கத்தினால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபின்னு இப்போ பெருமையாக சொல்கிறாங்க திமுக அரசாங்கம், நாங்கள் வந்து இந்தியாவிலே முதல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜிஎஸ்டிபியில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் வெறும் பிஎல்ஐ எலக்ட்ரானிக் லிங்க் ஸ்கீம்னால் மட்டும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கிறது. அதனால் இந்த ஒரே ஒரு திட்டத்தில் மட்டும் இவ்வளோ வேலைவாய்ப்புகள் மத்திய அரசாங்கம் நேரடியாக உருவாக்கி இருக்கின்றது. அந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக பல கோடிகளை அது தாண்டும் அப்படின்றது நம்பிக்கை. அது நான் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இண்டஸ்ட்ரி வாரியாக உங்களுக்கு கரெக்டான ஃபிகர்ஸ். அந்த கூட்டணி பற்றி தம்பி எல்லாருமே கேட்குறாங்க, என்டிஏ கூட்டணி தான் சொல்கிறாங்களே, அதிமுக தலைமையிலான கூட்டணினா அதிமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்கன்னு. அப்பர் ஹேண்ட் பாஜக எடுக்குதோ அதிமுகவை தாண்டி? இப்போ நீங்கள் உதாரணமாக விக்கிபீடியாவில் இப்போ யார் வேணாலும் நீங்கள் ஃபோன் வச்சுருப்பீங்க, நீங்களே எடுத்து பாருங்கள்.
இண்டி அலையன்ஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் அதில் ஒரு மாநிலமாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி என்டிஏ இந்த பக்கம், இந்தியா அலையன்ஸ் இந்த பக்கம். அப்போ தமிழ்நாடு வந்து என்ன கூட்டணி ஆளுகின்ற ஆட்சின்னு இந்தியா முழுக்க சொல்லுவாங்கன்னா இந்தி கூட்டணியோட ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. திமுக ஆட்சின்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் குறிப்பாக எங்கள் தலைவர்களுக்கு இப்போ ஆந்திர பிரதேசத்துலேயும் எங்கள் கூட்டணி ஆட்சி தான். அது என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க, டிடிபின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் அவர்களுக்கு என்டிஏ ஆட்சி அப்படின்னே சொல்லி பழகிடுச்சு. அது இவங்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இது அதிமுக ஆட்சியா என்டிஏ ஆட்சியா பிஜேபி ஆட்சியான்னு கேட்குறாங்க. தம்பி கேட்ட அந்த ஈவேரா அவர்களுடைய புகைப்படம் பற்றி சொல்கிறீங்க. ஈவேரா அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நிச்சயமாக எந்த காலத்திலையும் அந்த கருத்து ஒத்துப்போகாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அது வந்து நம்ம பூசி மொழிகிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. இந்த கூட்டமானது பிஜேபி ஏற்பாடு செய்யக்கூடிய கூட்டம். இந்த எனக்கு என்ன கேள்வினா, உங்களுக்கு கருத்து ஒத்து போகலன்னு சொல்கிறீங்க, அப்போது அந்த சித்தாந்தம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது தானே? அப்போ அந்த சித்தாந்தத்தை மட்டும் எப்படி நீங்கள் வந்து கூட்டணி வைக்கலாம்? இப்போது இந்த கூட்டமானது பிஜேபி நடத்துகின்ற கூட்டம், பிரதமர் வர்றதுனால பிஜேபி நடத்துகின்ற கூட்டம். அதற்கு எங்கள் கூட்டணி கட்சிகளை அழைக்கிறோம். ஒருவேளை இது அதிமுக ஏற்பாடு செய்கின்ற கூட்டமாக இருந்தால் அந்த முரண் வந்திருக்காது, அது அவர்களும் ஒற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை அதிமுக ஏற்பாடு செய்கின்ற கூட்டம் என்றால் நிச்சயமாக அதில் எங்களுக்கு எந்த சேவையுமே கிடையாது. பட் இது பிஜேபி ஏற்பாடு செய்கின்ற கூட்டம் என்பதனால் அந்த கொள்கை ஒத்துப்போகாதனால் அவருடைய புகைப்படத்தை நீக்கி வேற வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒருவேளை அதிமுகவுக்கும் இதே மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கின்ற பொழுது பாஜக இருந்து இங்கே பிரதமருடைய பேரை வந்து பயன்படுத்தினா நமக்கு வாக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிமுக வந்து மோடி அவர்களுடைய புகைப்படத்தை நீக்கினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லை, மோடி வந்து இன்றைக்கி இந்த கூட்டணியினுடைய தலைவர். ஈவேரா இதற்கு முன்பு வாழ்ந்த ஒரு ஆளுமை. இப்போது ஈவேரா அவர்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா எப்படி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்ற நீங்கள் கேள்விக்கு திமுகவோடையும் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கோம். இந்த ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது 2 விஷயங்கள். ஒன்று, சமூக நீதி சார்ந்த அந்த கொள்கைகள்னு அவர் பேசினார் இல்லையா, அதில் பெரிதாக எங்களுக்கு வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உதாரணமாக இடஒதுக்கீடு விஷயங்களாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அது கிட்டத்தட்ட மோரார்லெஸ் சேம் தான், ஒன்றும் பெருசாக நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க முடியாது. ஆனால் அந்த மத ரீதியாக இருக்கக்கூடிய வேறுபாடுகள், இப்போ இந்து மதத்தை பற்றி கொச்சைப்படுத்துவது, இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்துவது, மாற்று மதத்தினரை பெருசாக விமர்சிக்காமல் இந்து மதத்தை மட்டும் குற்றம் சாட்டி கொண்டே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுதான் எங்களுக்கு முரணாக இருக்கின்றது. நீங்க சொல்ற மாதிரி கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறதையும் சொல்லிட்டு இல்லை, இது முக்கியமான கேள்வி தான். இப்போ ஈவேரா அவர்களுடைய அந்த கடவுள் எதிர்ப்பு கொள்கை இருக்கு இல்லைங்களா, அதை அதிமுக கூட ஏற்றுக்கல, அண்ணா அவர்களே ஏற்றுக்கல. அவரே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டார். அதனால் அவர்களுக்கு அவர் கொள்கை தலைவராக இருக்கிறதுனால் அவர்களுக்கு மாற்று கொள்கைகள் இருந்தால் கூட அவரை வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கின்றது. எங்களுக்கு அந்த கட்டாயம் இல்லை, அவ்வளோதானே தவிர மற்றபடி வேற எந்த முரண்பாடுகளும் 2 பேருக்குமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் ஒரே ஒன்று எல்லாரும் அந்த கூட்டத்தை சொல்கிறது, பிரதமர் அவர்கள் வராரு, என்டிஏ கூட்டணி பிரம்மாண்டமாக நடக்குது, தமிழ்நாட்டுக்கான தேர்தல், முதல்வரை தேர்ந்தெடுக்க போறீங்க சட்டப்பேரவைக்கு, ஏன் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிற பெயரை பயன்படுத்த மாட்டேன்றாரு பிரதமர்ங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏப்ரல் 11 கூட்டணி அறிவிக்கும் போதே அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த தேர்தல் அதிமுக தலைமையில் இந்த கூட்டணியானது அமையப்படுகின்றது, எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு ஏப்ரல் 11 சென்னையில் சோழாவில் நடந்த மீட்டிங்கில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் சொல்லிட்டார். அதனால் நீங்கள் உதாரணமாக 3 கூட்டங்கள் நடந்திருக்கு. மதுராந்தகத்தில் ஜனவரி 23, மார்ச் 1 மதுரை, மார்ச் 11 திருச்சி. இந்த 3 கூட்டங்களையும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பேக்ட்ராப் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் மோடி மிக உயரமாக நின்று கொண்டிருப்பார், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமிகள் மிக உயரமாக நின்று கொண்டிருப்பார். இதுவே நீங்கள் உதாரணமாக இந்தி கூட்டணி கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் 2 கட்சிகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸே ஏற்பாடு செய்கின்ற கூட்டமாக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களே அவ்வளோ பெருசாக வைக்க மாட்டாங்க. அதனால் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து அவர்கள் கூட்டணிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை மாற்றுவதற்காக முதல்ல வந்து இது யார் தலைமையிலான கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படும். 2வது, முதல்வர் வேட்பாளர்னு பிரதமர் சொல்லிட்டாரா அப்படின்றது வரும். அமித்ஷா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஏன் மோடி சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. 3வது என்ன கேட்பாங்க, அந்த கூட்டத்தில் ஏன் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பேரையே எடுக்கலை அப்படின்னு கேட்பாங்க. சொன்னா நமக்கு நல்லது தானே, ஒவ்வொரு இடத்துல சின்னத்தையும் ஏற்கனவே கிளியரானது தான் அது. அதாவது எல்லா கூட்டத்திலையும் எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படமும் ஜெயலலிதா அவர்கள் புகைப்படம் மிக பெரிதாக இருக்கும். பேசும்போது அவங்க 2 பேரை பற்றியும் அவர் வந்து பேசுவார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் இருக்கும்போது அவரை குறித்த அறிமுகத்தை பற்றி பேசுவார். ஆனால் நான் மீண்டும் சொல்வது போல
பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்கின்ற ஒரு கூட்டம், ஒருவேளை அதிமுக ஏற்பாடு செய்கின்ற கூட்டத்தில் அவர் சிறப்பு விருந்தினராக போட்டால் நிச்சயமாக அவரை பற்றின பெருமைகளையும் பேசுவார். ஆனால் இது பிஜேபியினுடைய கூட்டம், ஆனால் எல்லா கூட்டணி தலைவர்களும் வருகிறார்கள், ஒன்றாக செய்கிறதுனால அது கூட்டணியாக இருந்தாலும் எங்கள் ஐடென்டிட்டி படி அந்த கூட்டம் நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். வணக்கம் சார், எனக்கு 2 கேள்விகள் இருக்குது சார். ஒன்று கேளுங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு வேணும். ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க சார். 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் தான் மாற்றுன்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க. ஆனால் அதே ஒரு திராவிட கட்சியோட தான் அதிமுகவோட இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால் ஏன் அதிக முரண்பட்ட கருத்துக்கள் அதிமுக தலைவர் பாஜக விமர்சிக்கிறாங்க, பாஜகவில் இருக்கும் அதிமுக விமர்சிக்கிறாங்க, ஆனால் கூட்டணி நேரத்தில் மட்டும் நீங்கள் ஒன்றா சேர்ந்துடுறீங்க சார், அது ஏன் சார்? உண்மை, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருந்தபோது எங்கள் கட்சியினுடைய தேர்தல் முழக்கமே என்னன்னு பார்த்திங்கன்னா, கழகங்கள் இல்லா தமிழகம், கவலைகள் இல்லா தமிழர்கள். அப்போது இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வேண்டாம் அப்படின்ற ஒரு முயற்சி 2014 எடுத்தோம். அப்போது தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சி, பாமக, மதிமுக இவ்வளோ கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்து 18% வாக்குகளையும் வாங்கினோம். 2 MP சீட்டு கூட ஜெயித்தோம். கன்னியாகுமரி 1, தருமபுரி 1, புதுச்சேரி 1, பாண்டிச்சேரி சேர்த்துட்டிங்கன்னா 3 இடங்களில் ஜெயித்தோம். நாங்கள் எங்கள் கூட்டணியாக ஜெயிச்சது. அதுக்கப்புறம் 2016 தேர்தலையும் தனியாக தான் போட்டி போட்டோம். பெரிய வரவேற்பு எங்களுக்கு கிடைக்கல. 2019 மீண்டும் அதிமுகவோட கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு. ஏன்னா தமிழகத்தில் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கான ஓப்பனிங் எங்களுக்கு அமையல பல காரணங்களால். அதனால் எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அவர்களுடைய லாங் டேர்ம் விஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய விஷயங்களை மாற்றிக்கொள்வது இயல்பு தான். அதனால் மீண்டும் அதிமுகவோட கூட்டணியில் 19 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல் சந்தித்தோம். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முரண்பாடுகள் வந்தது 2024 தேர்தலில் நாங்கள் கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக போட்டிட்டோம். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வார்த்தை போரானது 2 கூட்டணிக்கும் 2 தலைவர்களுக்கும் மிக அதிகமாக நடைபெற்றது என்பது உண்மை. ஏன்னா தனித்தனியாக நின்னோம், நீங்கள் பெருசா நான் பெருசா அப்படின்னு காண்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எங்கள் தலைமையில் முதல் முறையாக 2014 அமைந்த கூட்டணி தேமுதிக தலைமையில் அமைந்த கூட்டணி. நாங்கள் ஒரு அங்கமாக இருந்தோம். அவங்க 14 இடங்களில் நின்னாங்க, நாங்கள் 7 இடத்துல தான் நின்னோம். ஆனால் 2024 முதல் முறையாக தமிழக வரலாற்றில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, நாங்கள் ஒரு 21 இடத்துல நின்னோம். எங்கள் கூட்டணிக்கு 18 இடங்களை பகிர்ந்து கொடுத்தோம். அதில் 18% வாக்குகளையும் நாங்கள் வாங்கினோம். அப்போ எப்படி போயிட்டுருக்கும் அடுத்த ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் தலைமை முடிவு செய்தது இல்லை, நீங்கள் 18% வாக்கு வாங்கியிருந்தால் கூட எந்த இடங்களும் வெல்லாததுனால நம்மளுக்கு அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது தமிழகத்தில் தொடர்ந்து இல்லாமலே இருக்குது. 19 இல்லை, 24 இல்லை, தொடர்ந்து இல்லாமலே இருக்குது, இல்லை குறைவாக இருக்கின்றது. உதாரணமாக 4 MLA சீட்டு 21, உள்ளாட்சி தேர்தலில் மிக குறைந்த இடங்கள். அப்போது மேலே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இல்லை இந்த 2 திராவிட கட்சிகளில் எந்த கட்சியோடு நம்மளுக்கு நம்மளுடைய கொள்கைகளோ இல்லை மற்ற விஷயங்களோ ஓரளவுக்கு ஒத்து போகின்றது அப்படின்றத முடிவு செய்து மீண்டும் அதிமுக கூட்டணியில் போயிடலான்றாங்க. இப்போது ஏப்ரல் 11 அறிவிக்கப்பட்டதுலேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 11 மாதம் முடிஞ்சிருச்சு. பெரிதாக எந்த முரண்பட்ட கருத்துகளும் 2 கட்சியிலிருந்தும் பேசிக்கல. ஏனென்றால் அமித்ஷா அவர்களே தலையிட்டு இந்த கூட்டணியை அமைத்ததால், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தோடு இருப்பதால் பெரிதாக முரண்பட்ட கருத்துக்கள் பொதுவெளியில் நாங்கள் சொல்லலை. ஆனால் எதிர்முகாமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடிச்சுக்காத அளவுக்கு இப்போ காங்கிரஸில் அவங்க பேசிக்கிட்டாங்க இல்லையா, மாணிக்கம் தாக்கூர் பேசினது, இல்லை தளபதி அவர்கள் பேசினது, மூத்த அமைச்சர்கள் பேசினது, இதெல்லாம் ரொம்ப அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையே கெடுத்து விட்டுற அளவுக்கு கள நிலவரம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இந்த 11 மாதத்தில், அதுவும் குறிப்பாக நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்ததுக்கப்புறமா அந்த அதிமுக பாஜக உறவு ஆனது நிச்சயமாக வலுப்பெற்று இருக்கின்றது. அதற்கான பலன் வரக்கூடிய தேர்தலில் கிடைக்கும்னு நம்புகிறோம். மொதல் விஷயம், நீட்டை திமுக அரசாங்கத்தில் இருக்க முதலமைச்சர் எல்லா மாநிலத்தில் இருக்க முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதினாரு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீட் ஒழிப்புன்றது திமுக பிரச்சனை மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை நினைக்கிறேன். ஏன்னா இவங்க நடத்துகிற எக்ஸாமும் சரி, இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு விதமான கல்ச்சர் இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலே படிக்கிற கல்வி முறை வேறுபட்டதாக இருக்குது. ஸோ ஒருத்தர் சமச்சீர் கல்வி படிக்கிறாங்க, ஒருத்தர் ICSE படிக்கிறாங்க, CBSE படிக்கிறாங்க. இந்த மாதிரி வேறுபட்ட ஒரு கல்வி முறை இருக்கிறப்ப இந்தியா முழுக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு தேர்வு நடத்துறதுன்றது எப்படி சாத்தியக்கூறாக இருக்கும்? இதனால் யார் யார் பாதிப்படைவாங்க, யார் இதில் பாதிக்கப்பட்டு போவா? இந்த தேர்வு முறை எல்லாருக்கும் ஒத்து வருமா? அதாவது சயின்ஸும் மேக்ஸும் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஒரே சப்ஜெக்ட் தான். மேக்ஸ்னால் மேக்ஸ் தான். அது இந்தியாவில் ஒரு மேக்ஸு, தமிழ்நாட்டில் ஒன்று, ஆந்திராவில் ஒன்று, கர்நாடகாவில் ஒன்று, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. சயின்ஸும் அதே தான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இங்கே நம்ம படிக்கிறது தான் அமெரிக்காலேயும் படிக்க போகிறாங்க. ஏன்னா
இதெல்லாம் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸு. அதில் நம்மளோட இன்டர்பிரிட்டேஷனுக்கோ, இப்போ உதாரணமாக ஆர்ட்ஸ்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம பண்ண முடியும். சயின்ஸ் வந்து யுனிவர்சல், எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதில் வேறு வேறு சிலபஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம் 2008 நுழைவுத் தேர்வு முறையானது ஒழிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி நம்மளும் நுழைவுத் தேர்வு வச்சு தான் போயிட்டு இருந்தோம். இந்த ஒரு 9 ஆண்டு காலம் நம்ம மாணவர்கள் நுழைவுத் தேர்வு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் +2 வாங்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் அட்மிஷன் வாங்கிட்டு போனதுனால அதுக்கு டியூன் ஆகிருந்தாங்க. உடனே அடாப்ட் ஆகிறதுக்கு மாணவர்களுக்கும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த பழைய முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டே வரோம். உதாரணமாக மதுரையில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் வருஷம் 50 பேர் கவர்மெண்ட் காலேஜில் MBBS சீட்டு வாங்கிடுவாங்க. 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கிடுவாங்க. பயாலஜியில் சென்டமு, ஃபிசிக்ஸில் சென்டமு, கெமிஸ்ட்ரியில் சென்டமு, மேக்ஸில் சென்டம், 4 சப்ஜெக்டில் சென்டம் வாங்கக்கூடியவர்கள் மிக அதிகமாக இருந்தார்கள். திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு RTI போட்டார். 2008 2016 வரைக்கும் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படித்து அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்கும்போது சராசரி 21 வந்துச்சு. அப்போது பழைய முறை ஏழை மாணவர்களுக்கோ, கிராமப்புற மாணவர்களுக்கோ, அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கோ உகந்ததாக இருந்துதான் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்களாலையும் போகவே முடியாத ஒரு நிலைமை தான் இருந்தது. இப்போ நீட் வந்ததோடு சேர்த்து 7.5% இடஒதுக்கீடு வந்ததுனால குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுக்கு 700 750 அரசாங்க பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு கோட்டா மெடிக்கல் சீட்ஸு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு. இது வரலாற்றில் எப்பயுமே இல்லாத ஒரு அளவுக்கான ஒரு எண்ணிக்கை. அப்போது அந்த வேறுபாடை களைவதற்கு நீட் உதவி இருக்குது அப்படின்றது தான் எங்களுடைய பார்வை. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நீட் கொண்டு வரணும் அப்படின்றது பிஜேபியினுடைய அஜெண்டாவோ இல்லை எங்கள் மேனிஃபெஸ்டோலையோ எங்கள் பாடத்திட்டமோ எதுவுமே கிடையாது. 2010ஆம் ஆண்டு காந்தி செல்வன் என்கின்ற திமுகவினுடைய MOS, அதாவது இணையமைச்சர், பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த ஒரு மசோதா தான் இன்றைக்கி அமலில் இருக்கக்கூடிய நீட் மசோதா. 2013 அல்தமாஸ் கபீர் பெஞ்ச் வந்து அதற்கு வந்து தடை விதித்திருந்தது. அதே வழக்கு மீண்டும் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு அந்த ரிவ்யூ பெட்டிஷனில் தான் நீட் வேண்டும் அப்படின்ற தீர்ப்பு வந்தது. அந்த நீட் வேண்டும்னு வந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் படித்து பார்க்கணும். எல்லா மாநிலங்களும் அவர்களுடைய குறைகளை சொன்னார்கள். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டமை அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நீட்டுன்ற ஒன்று வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இருக்கிறதுனால அமல்படுத்தியிருக்கோம். ஒருவேளை காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தால் கூட அவர்களுக்கும் வேறு வாய்ப்பு இல்லை, அவர்களும் இதை அமல்படுத்தியிருப்பார்கள். அதனால் இது முழுக்க முழுக்க நீதிமன்ற வழிகாட்டுதலில் நடந்த ஒரு விஷயம் தானே தவிர பிஜேபிக்கு இதில் பர்சனல் அஜெண்டா இல்லை. நாளைக்கு உச்சநீதிமன்றம் நீட் என்பது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டா நீட் என்பது தேவையில்லைன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதில் எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரை பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா விஸ்வகுரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நடக்கிற பிரச்சனையில் பார்த்தா ஒரு கடல் கடந்து நமக்கு தேவையான கேஸை கூட நம்ம கொண்டு வர முடியாத அளவுக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறைகள் வந்து ப்ராப்ளமாக இருக்கா? ஏன்னா ஈரான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்த கண்ட்ரி. அங்கே நம்மளால் அங்கேருந்து அவங்களுடைய பர்மிஷனோடு நம்ம எடுத்துகிட்டு வர முடியல. அப்படி பார்த்தா சைனாவோட ஆயில் அங்கே போயிட்டுருக்கு, பங்களாதேஷ்க்கு போயிட்டுருக்கு, பாகிஸ்தானுக்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான நம்ம வந்து ஃபாரின் பாலிசியில் நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து ஒழுங்காக செய்யாதனால இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்து உள்ளாக இருக்குமோ. அது இல்லாமல் LPG பொறுத்து பார்க்கும்போது நம்ம எல்லாமே இம்போர்ட்டட் ஓரியன்டாகவே இருந்துட்டோம். நம்மளோட கெப்பாசிட்டியை பில் பண்ணல, சைனா பில் பண்ணி வச்சுருக்காங்க. 200 நாளைக்கு தேவையான LPG இருக்குது, நம்ம 20 நாளைக்கு கூட பில் பண்ணல அப்படின்ற மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து நம்ம வெளியுறவுத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு பின்வாங்கியிருக்குமோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கு உங்களுடைய பதில்? இப்போ விஸ்வகுருன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நிறைய நாடுகளில் இருக்குது. பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய பாறைகளை குடைந்து அங்கே க்ரூட் ஆயிலை சேமித்து வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் SPR. 2014 பிஜேபி ஆட்சி வருவதற்கு முன்பு SPR அப்படின்ற ஒரு விஷயமே இந்தியாவில் கிடையாது. இன்றைக்கி SPR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து 21 நாட்களுக்கு தேவையான க்ரூட் ஆயிலை பூமிக்கு அடியில் நம்ம சேகரித்து வச்சுட்ருக்கோம். அப்போது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் 2014 அப்புறமா தான் கொண்டு வர வேண்டிய நிலைமையில் நம்ம நாடு இருந்திருக்கு. 11 கோடி கேஸ் அடுப்பு சிலிண்டர் கனெக்ஷன்ஸ் நம்ம நாட்டில் இருந்தது. இன்றைக்கி 35 கோடி ஆயிடுச்சு. அப்போது 2014 இப்போ வரைக்கும் 24 கோடி கனெக்ஷன்ஸ் அதிகமானதுனால அந்த LPG பயன்பாடு அப்படின்றதும் அதிகமாகிடுச்சு. 2014க்கு முன்னாடி எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ரயில்வேஸ், மின்சாரமயமாக்கப்பட்ட ரயில் தண்டவாளங்கள் வந்து 20% இருந்தது. இன்றைக்கி 100% அதை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் 12 ஆண்டுகளில். இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணதுனால மட்டும் ஒரு ஆண்டுக்கு
180 கோடி லிட்டர் டீசலை மிச்சப்படுத்துது நம்ம நாடு. இப்போ இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா 2014 இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தபோது என்ன ஆச்சுன்னா 8 மணிக்கு மேலே பெட்ரோல் பங்க்கு மூடிட்டாங்க. இப்போ இன்றைக்கி அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் ஃப்யூச்சரில் வந்தால் எப்படி நம்ம க்ரூடை சேர்த்து வைக்கணும், பெட்ரோலியம் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக இந்த அரசாங்கம் 12 ஆண்டுகளாக சிந்தித்து செயல்பட்டது. இந்த எஸ்பிஆரில் நான் சொன்ன அந்த 21 நாளுக்கு சேர்த்து வைக்கிறத தாண்டி எண்ணெய் நிறுவனங்கள் இருக்குது இல்லைங்களா, ரிலையன்ஸ் இருக்குது, இந்தியன் ஆயில் இருக்குது, பாரத் பெட்ரோலியம், அவங்க வந்து கிட்டத்தட்ட 54 நாட்களுக்கு தேவையான க்ரூடை வந்து சேமித்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு வேளை எல்லா கப்பலும் நிறுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட 75 நாட்களுக்கு தேவையான நம்மளுக்கான அந்த க்ரூடு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் சார். நான் என்னோட கேள்வி என்னன்னா, பதில் இப்போ சொல்லிடுறேன். நம்ம க்ரூட் ஆயில் எங்கேருந்து வாங்கணும் அப்படின்றத அமெரிக்கா வந்து முடிவு பண்ணுறாங்க. ஈரான் கிட்ட வாங்கக்கூடாது, ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறத நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம 2014 5000 பேரல் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1,80,00,000 பேரல் வாங்குறாங்க. அப்போ ஏன் வாங்கலை ரஷ்யா கிட்ட? இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் மிகப்பெரிய அரசாங்கம், எல்லாருக்கிட்டையும் ஆளுமையாக இருந்த அரசாங்கம்னா ஏன் வெறும் 5000 பேரல் வாங்கினாங்க? நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறத யூஎஸ்ஏ தானே சொல்கிறாங்க. அப்போது நம்ம அவங்களுடைய தேவைக்காக நம்மளோட கொள்கையை மாற்றிக்கிறோமா? இல்லை, இப்போது 12 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 பேரல் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதனால் அவங்களுக்கு இழப்பு ஏற்படுது, வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதற்கான சில காரணங்களே வைக்கிறாங்க. அப்போ இந்த 12 ஆண்டுகளாக வாங்கினதற்கு பெயர் என்ன? இதற்கு முன்னாடி இருந்தவங்க வாங்காதது. இப்போ ஏன் நம்மளால வாங்க முடியல? அதே 12 வருஷம் வாங்கினதுக்கு பாராட்டு இல்லையா? அப்போது அவங்கள மீறி, சாங்ஷன்ஸை மீறி 12 வருஷமாக நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, அது முன்னாடி இருந்தவர்கள் எடுக்கவில்லை. அப்போ அதற்கு பேர் என்ன? ஈரான் கிட்டே இதே தான் நடந்துச்சு. ஈரான் கிட்ட தானே அதிகமான கொள்முதல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஈரான் கிட்டேயும் வாங்கலை. அதுக்கும் காரணம் வந்து யூஎஸ்ஏ போட்ட சாங்ஷன்ஸ் தான். அப்படின்னும் போது நம்மளுடைய கொள்கையை வெளிநாட்டில் இருக்கிறவங்க முடிவு பண்ணுறாங்க. 2012 ஹிலாரி கிளின்டன் பப்ளிக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர்ஸ் கூட நான் காட்டுறேன். நாங்கள் சொன்னதுனால இந்தியா ஈரான் கிட்டேருந்து பெட்ரோல் வாங்க மாட்டோம்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2012. 13 இதே மாதிரி யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட் வரும்போது கெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒருத்தர் இருந்தார். 2 பேருமே பப்ளிக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் சொன்னதுனால இந்தியா வந்து ஈரான் கிட்டேருந்து பெட்ரோல் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம யுஎஸ் சாங்ஷன்ஸ் இருக்கிறத மீறி ஈரானில் நம்ம க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பாகிஸ்தானுக்கு திடீர்னு ட்ரம்ப் மாற்றி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி. பாகிஸ்தானே ஆவாதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்றைக்கி அசீம் முனீரையோ இல்லை அவர்களுடைய அதிபரையோ கூப்பிட்டு கொண்டாடுவது, நோபல் ப்ரைஸ்க்கு வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவது, நம்மளுக்கு எதிராக செயல்படுவது, இது எல்லாமே பண்ணுறதுக்கு காரணம் அவங்க மீறி நம்ம செயல்படுறது. ஒன்று. ரெண்டாவது, வாங்கிறது மட்டும் இல்லை, வாங்கிறது யூஎஸ் டாலரில் வாங்காமல் நம்ம பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி யாருமே அது பண்ணலை. நம்ம டைரெக்டாக ரூபிளில் ட்ரேட் பண்ணுறோம். அது இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. இப்போ அவங்க சாங்ஷன்ஸுன்னு நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. நம்மளுக்கு யூஎஸ் வர்த்தகம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதனால் வாங்கியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம குறைச்சிருக்கோம். அது நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்து சில விஷயங்களை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மீண்டும் பழைய நிலையிலேயே அந்த ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குவது அப்படின்றது மீட் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ அவங்களுக்கு பயந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ யூஎஸில் இருக்கக்கூடிய ட்ரேட் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஒன் டெசிஷனில் அவன் மேட்ராக நீங்கள் வாங்க மாட்டீங்க அப்படின்னா எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகிறது தான் குளோபல் டிப்ளமசி அப்படின்றது. ஆனால் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இன்றைக்கும் நம்மளுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது, எவ்வளோ அதிகமாக வாங்கிறோம், நம்மளை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க யூஎஸ் டாலர் மூலமாக தான் ட்ரேட் பண்ணணும்னு சவுதி அரேபியா கிட்ட 100 ஆண்டுகள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதை மீறி முதல்ல நம்ம நாடு மட்டும்தான் ரஷ்யா கூடவும் ஈரான் கூடவும் எங்கள் கரன்சிலே நாங்கள் டைரெக்டாக டீல் பண்ணுறோம் அப்படின்ற தைரியமாக ஒரு முடிவை எடுத்து அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடிகளை நம்ம நாட்டுக்காக மிச்சப்படுத்துகிறோம். அதை குலைப்பதற்கு நிச்சயமாக அவங்க முயற்சி செய்வாங்க. நம்ம ஒரு சுப்ரீம் பவர் ஆர் சூப்பர் பவர் ஆகிற வரைக்கும் சில காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் குளோபல் டிப்ளமசியில் யதார்த்தம். அதற்காக முழுக்க நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கையோடு. வணக்கம் அண்ணா. என்னோடய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விமன் சேஃப்டி அப்படிங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ டே பை டே இந்த இஷ்யூ அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் வருது. அந்த கேஸ் ஃபைல் ஆகிற கேஸ் ஆகட்டும், ஃபைல் ஆகாமல் நிறைய குற்றங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக விளாத்திக்குளம் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி விமென்ஸ்க்கு அகெயின்ஸ்டான பாலியல் விஷயம் வந்து நடக்கிறதுனால இப்போ நாளைக்கு நீங்கள் வேளச்சேரி தொகுதியோட எம்எல்ஏவாக வரீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டார்ஸ் நிறைய இருக்குது, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இந்த தொகுதிக்கான அது போல் உங்களுடைய பங்காக நீங்கள் வந்து என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி திட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்கண்ணா?
உமன் சேஃப்டி பொறுத்த வரைக்குங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் குற்றம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது உடனே 2-3 மாநிலத்தில் காமிச்சு இங்கே குற்றம் நடக்கலையா, இங்கே சரியாக இருக்கா, இங்கே விட அதிகமாக இருக்கா இப்படின்ற கேள்விகளை தொடர்ந்து கேட்டுகிட்டே வராங்க. ஆனால் அந்த குற்றங்கள் நடக்கும்போது அதில் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படின்றது பார்க்கணும். நான் ஒரு 2 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன். ராஜ்கோட்டில் குஜராத் மாநிலத்தில் ஒரு 7 வயது சிறுமி வந்து ஒரு கற்பழிப்பு நடைபெறுகின்றது. அந்த சிறுமி வந்து கொல்லப்படுகிறாள். அந்த ஹோம் மினிஸ்டராக ஹர்ஷ் சங்கவி அப்படின்ற ஒரு அமைச்சர் இருக்கார். சின்ன வயசு, ஒரு 40 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னார்னா, ராஜ்கோட் மாவட்டத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. இந்த ட்ரையல் முடித்து சார்ஜ் ஷீட் முடித்து 60 நாட்களில் அவருக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறார். அதாவது ஒரு குற்றம் நடந்து குற்றவாளிகள் உடனடியாக 2 நாளில் கைது செய்யப்பட்டு 60வது நாள் தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ட்ரையல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு பாருங்கள். விளாத்திக்குளமில் நடந்த பிரச்சனையும் அந்த காவல்துறையில் போய் அந்த அம்மா புகார் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணு யார் கூடயாச்சும் ஓடி போயிருப்பாங்க அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் நடக்கும்போது அந்த குற்றத்தை எப்படி அணுகுறாங்க அப்படின்றது, சட்டத்தின் மீது பயம் இருந்தால் நிச்சயமாக குற்றங்கள் குறையும் அப்படின்றது தான் காலங்காலமாக எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஃபிலாசபி. இப்போ குஜராத்தில் நடந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்குது, ஒரு 60 நாட்களில் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு 120 நாட்களுக்குள்ளே தூக்கு தண்டனை நிறைவேற்றுறாங்களாம். அது எதுக்குன்னா அப்பீல் போவாங்க, ஹைகோர்ட் போவாங்க, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அதையும் நீங்கள் எக்ஸ்பீடியேட் பண்ணி ஒரு 10-20 வழக்குகளில் இது போன்ற குற்றங்கள் செய்தால் உடனடியாக தண்டனை கிடைக்கும், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அதுதான் பேசிக் கிரிமினாலஜியோட கான்செப்டே. அப்போது அந்த மாதிரி எவ்வளோ வழக்குகளில் இந்த 5 ஆண்டுகளில் ஏதாச்சும் ஒரே ஒரு வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று கூட கிடையாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், காவல்துறை இன்னும் துரிதமாக தண்டனைகளை மிக விரைவாக பெற்றுக் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தண்டனைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். அப்போ தான் சட்டத்தின் மீது பயம் வரும். இந்த நம்ம மாதிரி ஜனநாயக நாட்டில் இதை தவிர வேறு வழியே கிடையாது குற்றங்களை குறைப்பதற்கு. அது போக வேறு மற்ற விஷயங்களில் பண்ணலாமே தவிர நடக்கின்ற குற்றங்களில் மிக அதிகமான தண்டனை பெற்றுக் கொடுக்கும்போது குற்றங்கள் குறையும். அது மாதிரி என்னோடய தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டால் கூட எந்த ஒரு வழக்கு நடந்தாலும், இப்போ சமீபத்தில் அடையாறில் பீகாரை சார்ந்த ஒரு குடும்பமே கொல்லப்பட்டது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில் கணவன், மனைவி, குழந்தை 3 பேரும் கொல்லப்பட்டு அதில் கைது செய்யப்பட்டவர்கள் பீகாரை சார்ந்தவர்கள் அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க. இன்னும் அதை பற்றின ஒரு ஒயிட் பேப்பரோ டீட்டெயில்ஸோ நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ அந்த குற்றம் நடந்த உடனே அந்த 3 பிணங்களை எரிப்பதற்கு யாருமே இல்லை. அப்போது அந்த பீகார்லேருந்து அந்த கொல்லப்பட்ட அந்த 3 பேரில் அந்த ஆணினுடைய அண்ணன் வந்து எனக்கு அழைக்கிறார், ஃபோன் பண்ணுறார், இந்த மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிண்ணா, அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இங்கே வர வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே நீங்கள் பிஜேபிக்காரங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால நாங்கள் இருக்கும்போது அவங்களோட டீல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மாநிலத்துக்கு பேர் கெட்டு போயிடுமோ. அப்போது எல்லா விஷயத்தையும் மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் பார்க்குதே தவிர ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு முனைப்புமே இவங்க காட்டவில்லை அப்படின்றது தான் எங்களுடைய ஆதங்கம். சமீபத்தில் நடந்த இந்த 5 நாட்களில் மிக அதிகமாக வருது, 18 சம்பவங்கள். கிருஷ்ணகிரியில் 2 வயசு பெண் ஒருத்தரை கற்பழித்து கொலை செய்த வழக்கில் ஒரு திமுக இளைஞர் நிர்வாகியை கைது செஞ்சுருக்காங்க. சென்னையில் 2 வழக்குகள், இங்கே மதுராந்தகத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போது இந்த வழக்குகள் அதிகமாக அந்த தண்டனை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் இன்னும் துரிதமாக நடைபெற்றால் குற்றங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன். புதுசாக கட்சிகள் வரும்னு நீங்களும் சொல்கிறீங்க, முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவரும் சொல்கிறாரு. விஜய் தான் வரப்போகிறாரா என்னங்கிறது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா மாணவர்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவாங்க. என்ன நடக்கும்? பதில் சொன்னால் என்னுடைய பதவி போயிடும், அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவதுங்க, அண்ணாமலை அண்ணா ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ விஜய் அவர்கள் நீங்கள் சேர்த்துக்குவீங்க சேர்க்கல அப்படின்றதுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார், டீயும் காஃபியும் எப்படி கலக்கும் அப்படின்றது. இப்போ ஒருவேளை கூட்டணி அமைகிற பட்சத்தில் நாம் தமிழும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் வம்பள மாட்டாமல் இருக்கணும்னா அந்த கொள்கையானது கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து கரையிறது அப்படின்றது இல்லை. அது ஒரு தற்காலிக கூட்டணியாக திமுகவை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். முன்னெடுப்புகள் நடக்குதா? நிச்சயமாக நான் சொல்கிறேனே, அது எங்களுக்கே தெரியாது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் அப்படின்றதுல நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கோம். நிச்சயமா சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி என்னுடைய மாணவர்களுக்கும் எங்களுக்கும் கேள்விகளுக்கு நேரடியாக பதில் கொடுத்து நன்றி சார். நன்றி.
subscribe to One India and never miss an update.